ஒழுக்கற்ற நடவடிக்கைக்கு தயாராகும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஐஸ் போதைப்பொருளுடன் கணவன் மனைவி கைது. விடுதலை புலிகளை நினைவு கூற முடியாது, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. திருகோணமலை சர்ச்சை, அரசாங்கம் நாடாளுமன்றில் விளக்கம். உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்கற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த கட்சி தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த கட்சி, தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக வாக்களித்த சபை உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பாக அவர்களிடம் விளக்கங்கள் கோரப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தப்படுவது குறித்து போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மொரட்டுமுல்லை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுப்பெத்த பிரதேசத்தில் இன்று காலை முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனையிட்ட போது 15 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் முச்சக்கர வண்டி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஆங்குலானை பிரதேசத்தில் அமைந்துள்ள அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட போது அவரது மனைவியிடமிருந்து மேலும் 10 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தக நபரின் மனைவியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் மொரட்டுவை ஆங்குலானை புகையிரத நிலைய வீதியைச் சேர்ந்த 31 மற்றும் 21 வயதுடைய தம்பதியினர் என போலீசார் தெரிவித்தனர். இந்த இருவரும் நீண்ட காலமாக இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதுடன் இதன் மூலம் கோடிக்கணக்கான பணம் ஈட்டியுள்ளதாக போலீசார் கண்டறிந்துள்ளனர். சாந்தக நபர்கள் மொரட்டுவ நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளதுடன் இந்த இருவருக்கும் போதைப்பொருள் எங்கிருந்து கிடைத்தது, இந்த வியாபாரத்தின் மூலம் ஈட்டப்பட்ட பணம் மற்றும் அவர்களது வங்கி கணக்கு விவரங்கள் தொடர்பில் அவர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி கோர உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு இருப்பதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நினைவேந்தல் நடத்துவதற்கு 2024 நவம்பரில் இடமளிக்கப்பட்டது. 2025 நவம்பரிலும் அவ்வாறுதான். உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு உள்ளது. எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் ஏவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை. அவர்களுக்கான நினைவு தூவி எம் மனங்களில் இருந்தால் போதும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பேச்சு நடாத்தி பிரச்சினைக்கு தீர்வை காணலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாலேயே வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்காமல் இலங்கை தமிழரசு கட்சி விலக்கி இருந்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை எதிரணிகள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சன கணைகளையே எம்மை நோக்கி மீள செலுத்த வேண்டாம். புதிய ஆயுதம் என்பது எம்மை விட சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகும். எமது அரசியல் கொள்கை எவ்வளவு வலுவானது என்றால் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 4 தலைவர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இந்த நிலையில் தேசிய சமத்துவத்துக்காக நாம் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் அசம்பாவிதம் ஏற்பட இடமளிக்க முடியாது எனவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பவம் குறித்து நாடாளுமன்றில் என்று விளக்கமளித்த அமைச்சர் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரை தொடர்பில் நேற்றிரவு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. புத்த சிலையொன்றை வைப்பதற்கு முற்பட்ட வேளை இடம்பெற்ற குழப்ப நிலை தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைய போலீசார் செயற்பட ஆரம்பித்தனர். குழப்பம் ஏற்பட்டால் புத்த சிலைக்கு சேதம் ஏற்படக்கூடும் என தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் சிலையை அங்கிருந்து அகற்றி சிலைக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வரும் விகாரையில் நேற்றிரவு பேக்குகளால் அடாத்தாக வைக்கப்பட்ட புத்த சிலை
கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அங்கிருந்து போலீசாரால் அகற்றப்பட்டது. பௌத்த பிக்குகள் புத்த சிலையை அடாத்தாக வைத்தமைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட தமிழர் தரப்பினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்க போலீசாரால் புத்த சிலை அகற்றப்பட்டு அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு வரை பதட்டமான சூழ்நிலை நிலவியது. போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்புக்காக அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். எவ்வாறாயினும் இதன்போது பிக்கு தலைமையிலான குழுவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தமையால் அந்த பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் மீது பிக்கு ஒருவர் தாக்குதல் மேற்கொண்டமை மேலும் பிரச்சினையை தீவிரப்படுத்தியது. எனினும் இரவு வேளையில் கடற்கரை பகுதியில் இருந்து புத்த சிலை அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் நியாயமற்ற வட்டி விகிதங்களை அறவிட்டால் நுகர்வோர் பாதுகாப்பு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்யுமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் வங்கிகளால் அறவிடப்படும் வட்டி விகிதங்கள் குறித்து வங்கிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எனினும் வட்டி விகிதங்கள் நியாயமற்ற முறையில் அறவிடப்பட்டால் அது குறித்த முரண்பாடுகளை விசாரணை செய்ய அதிகாரம் இருப்பதாகவும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் அத்தகைய முறைப்பாடுகளை நுகர்வோர் பாதுகாப்பு திணைக்களத்தின் துரித இலக்கமான 1935க்கு அறிவிக்க முடியும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்காரா மீண்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டில் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் தனது பயணத்தை தொடங்கிய குமார் சங்கக்காரா வழிநடத்தலில் சஞ்சு சாம்சன் தலைமையிலான அணி கடந்த 4 சீசன்களில் 2 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. இருப்பினும் 2024 உலகக்கிண்ண வெற்றிக்கு இந்திய அணியை வழிநடத்திய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் கடந்த ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பயிற்சியாளரானார். ஆனால் சஞ்சு சாம்சனுடன் ஏற்பட்ட பகைமை வதந்திகளை தொடர்ந்து அண்மையில் ராகுல் டிராவிட் தனது பயிற்சியாளர் பதவியை துறந்தார். இதனால் 2026 IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வழிநடத்துவதற்காக மீண்டும் குமார் சங்கக்காரா தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்.